தமிழ்நாட்டு மக்கள் என்ன அவ்வளவு சாதாரணமானவர்களா? இந்த புரிதல் கூட இல்லாதவர்களா? நேற்றைக்கு நான் ஒரு நண்பரிடத்துல பேசிக் கொண்டிருந்தேன். விஜயினுடைய ரசிகர் தான். அவர் என்ட்ட சொன்னாரு, சென்சார் போர்டு தான் இந்த படத்த ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னுச்சு. சென்சார் போர்டே போய் நீதிமன்றத்துல திங்கட்கிழமையே விசாரிச்சிருங்க இந்த வழக்குன்னு சொல்லுது. இது ஒரே குழப்பமா இருக்கேன்னு கேட்டாரு. இந்த அளவுக்கு புரிதல் தமிழ்நாட்டு மக்கள்ட்ட இருக்கு. நீங்க அத முதல்ல கவனத்துல கொள்ளணும். அப்போ சென்சார் போர்டு யாருக்காக வேலை செய்யுது? இன்னைக்கு முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்காரு முதலமைச்சர் இன்னைக்கு. 2 செய்தி ஒரே கல்லில் 2 மாங்கா அடிச்சுட்டாரு. இந்த தற்குறிகள் என்ன செய்தாங்கன்னா, இதுவும் ஏதோ திமுக செஞ்சிருச்சு. மாநில அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள தான் ம். சென்சார் போர்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டான் இந்த ஆட்கள் பூரா. ம். ம். அதற்கு விடை சொல்லிட்டாரு இன்னைக்கு முதலமைச்சர். சென்சார் போர்டுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லடா. அது ஒன்றிய அரசினுடைய கையில் இருக்குன்னு சொல்லி. இன்னொன்னு அவருடைய ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு ஐ ஓப்பனர். அவர் என்ன சொல்ட்டாரு? தமிழ்நாட்டு மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாரு. சிபிஐ எப்படி கையில வச்சிருக்கோ, அமலாக்கத்துறையை எப்படி கையில வச்சிருக்கோ, அது மாதிரி சென்சார் போர்டையும் கையில வச்சிருக்குப்பா. இதுதான் செய்தி. நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன். மேற்கொண்டு நீங்க பாத்துக்கங்கங்கிறத ரொம்ப லாவகமா சொல்லிட்டாரு. அத கூட புரியாம அண்ணன் மாணிக்கம் தாகூர் எடுத்து போட்டு, "அண்ணே சூப்பர்ண்ணே" அப்படின்னு கொண்டாடுகிற நிலையில் இருக்காரு. அப்படிங்கிறப்ப எனக்கு சிரிப்பை வேற வேற ஒன்றும் வரவில்லை.